புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிகவிற்கு முரசு சின்னம் ஒதுக்கப்படவில்லை. அதன் காரணமாக தேமுதிக வேட்பாளர்கள் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், புதுச்சேரி தேர்தலில் தேமுதிகவிற்கு முரசு சின்னம் ஒதுக்கப்படாததற்கு காரணம் என்ன? அதாவது ரித்திகா, புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்கின்றது. 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் 6 இடங்களில் தேமுதிகவானது போட்டியிடுகின்றது. இந்த 6 தேமுதிக வேட்பாளர்களும் இன்று மாலைக்குள், அதாவது அவர்களுடைய மாற்றுக் கட்சி வேட்பாளர்களை வாபஸ் பெறுவதற்காக சென்றிருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து தங்களுடைய சின்னம் ஒதுக்கப்படுவதற்காக கேட்டிருக்கின்றார்கள். அப்போது அவர்களுக்கு முரசு சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்று அந்த அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான காரணத்தை கேட்டபோது, அதாவது தமிழகத்தில் தேமுதிக அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இருக்கின்றது, ஆனால் புதுச்சேரியில் அது அங்கீகரிக்கப்படவில்லை. இருப்பினும் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியானது பிற மாநில தேர்தல்களில் போட்டியிடும் போது தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு, அதாவது தேர்தல் தேதி அறிவித்த 3 தினங்களுக்குள் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இதற்கான கடிதம் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது தங்களுடைய கட்சி இந்த மாநிலத்தில் போட்டியிடுகின்றது இந்த தேர்தலிலே, ஆகவே எங்களுடைய மாநிலத்தில் எந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதோ அதே சின்னமே அவங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு கடிதம் கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறான கடிதம் கொடுக்கப்படாதால் தங்களுக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்று தேர்தல் துறை அதிகாரிகள் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் தற்போது சுயேட்சை சின்னங்களை தற்போது தேர்வு செய்து வருகின்றார்கள். ரித்திகா.